மாலையின் தேநீர் நேரம். மாலை சூரியன் மெதுவாக கிராமத்தின் மீது பொன்னிற ஒளியை பரப்புகிறது. வயல்களின் மீது ஒரு மென்மையான காற்று வீசுகிறது. அந்த அமைதியான பாதையின் ஓரத்தில் ஒரு சிறிய தேநீர் கடை உள்ளது. அது கிராமத்தின் ஒரு பழக்கமான இடம். அந்த கடையின் உரிமையாளர் ஒரு வயதான மனிதர். அவர் தினமும் போலவே மாலைக்கான தேநீரை தயாரிக்கத் தொடங்குகிறார். சிறிய அடுப்பில் தீ ஏற்றுகிறார். மெதுவாக பாத்திரத்தில் தண்ணீர் சூடாக ஆரம்பிக்கிறது. சுற்றிலும் மாலை நேரத்தின் மென்மையான ஒலிகள் மட்டும் கேட்கின்றன. தூரத்தில் மாடுகள் வீடு திரும்பும் சத்தம். மரங்களில் பறவைகள் தங்கள் கூண்டுகளுக்கு திரும்பும் நேரம். கிராமம் மெதுவாக ஒரு அமைதியான மாலைக்குள் நுழைகிறது. பாத்திரத்தில் தேநீர் கொதிக்க ஆரம்பிக்கிறது. தேயிலை மற்றும் பால் சேரும் அந்த வாசனை காற்றில் பரவுகிறது. அந்த சிறிய கடை முழுவதும் ஒரு சூடான உணர்வால் நிரம்புகிறது. அந்த நேரத்தில் ஒரு வயதான விவசாயி அந்த பாதையில் நடந்து வருகிறார். ஒரு நாள் முழுவதும் வயலில் வேலை செய்த கைகள். அவர் மெதுவாக அந்த கடையின் அருகில் இருக்கும் மரபெஞ்சில் அமர்கிறார். தேநீர் கடை உரிமையாளர் அவரை பார்த்து மெதுவாக ஒரு கிண்ணம் தேநீர் ஊற்றுகிறார். வெப்பமான ஆவி மெதுவாக மேலே எழுகிறது. அந்த தேநீர் ஒரு நாள் முழுவதும் உழைத்த உடலுக்கு ஒரு சிறிய ஓய்வாக இருக்கிறது. சில நிமிடங்களில் இன்னும் சிலர் அந்த கடைக்குச் செல்கிறார்கள். ஒருவர் சைக்கிள் பழுது பார்க்கும் இளைஞன். மற்றொருவர் அருகிலுள்ள வயலில் வேலை செய்த விவசாயி. அவர்கள் அனைவரும் அமைதியாக அந்த பெஞ்சில் அமர்கிறார்கள். அவர்களின் கைகளில் வெப்பமான தேநீர் கிண்ணங்கள். அவர்களின் முகங்களில் ஒரு சோர்வான ஆனால் அமைதியான சிரிப்பு. அவர்கள் பேசாமல் இருந்தாலும் அந்த அமைதி அவர்களுக்கு பழக்கமானது. அந்த சிறிய தேநீர் கடை கிராமத்தின் ஒரு அமைதியான சந்திப்பு இடம். மாலை சூரியன் மெதுவாக வயல்களின் பின்னால் மறைகிறது. வானம் ஆரஞ்சு நிறத்திலிருந்து இளஞ்சிவப்பு நிறமாக மாறுகிறது. அந்த ஒளியில் தேநீர் கடை இன்னும் அழகாக தெரிகிறது. காற்று மெதுவாக குளிர்கிறது. மர இலைகள் மெதுவாக அசைகின்றன. அந்த தருணத்தில் எல்லாம் மிகவும் அமைதியாக இருக்கிறது. சில நேரத்தில் இரவு மெதுவாக கிராமத்தை மூடுகிறது. தேநீர் கடையின் விளக்கு ஏற்றப்படுகிறது. அந்த மெல்லிய மஞ்சள் ஒளி கடையை வெப்பமாக ஒளிரச் செய்கிறது. மக்கள் மெதுவாக தங்கள் வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறார்கள். கடைசியாக இருந்த விருந்தினர்களும் எழுந்து செல்கிறார்கள். அந்த பாதை மீண்டும் அமைதியாகிறது. தேநீர் கடை உரிமையாளர் பாத்திரங்களை சுத்தம் செய்கிறார். கண்ணாடி கிண்ணங்களை மெதுவாக கழுவுகிறார். ஒரு நாள் முழுவதும் நடந்த சிறிய தருணங்கள் எல்லாம் அவரது நினைவில் அமைதியாக நிற்கின்றன. விளக்கின் ஒளி மெதுவாக அசைகிறது. காற்று இன்னும் அமைதியாக வீசுகிறது. அந்த சிறிய தேநீர் கடை அந்த கிராமத்தின் ஒரு தினசரி பழக்கம். ஒரு நாள் முழுவதும் உழைத்த பிறகு மக்கள் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் ஒரு இடம். அது வெறும் தேநீர் கடை அல்ல. அது அந்த கிராமத்தின் ஒரு சிறிய அமைதியான நினைவு. அந்த இரவு மெதுவாக ஆழமாகிறது. கிராமம் முழுவதும் அமைதியாக தூங்குகிறது. ஆனால் நாளை மாலை வந்தால் அந்த சிறிய தேநீர் கடை மீண்டும் திறக்கும். மீண்டும் அதே வாசனை, அதே அமைதி, அதே மனிதர்கள். மற்றொரு நாள், மற்றொரு மாலையின் தேநீர் நேரம்.